நீங்க சீரியல்ல பார்த்த அதே டெம்பிள் தான். சூப்பரா இருந்துச்சு. காலையிலேயே போய் சாமியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். சாமியெல்லாம் நல்லபடியா பார்த்தேன். அங்க கருப்பு கலர்ல தெரியிறாங்க இல்லையா? அந்த அம்மன் வந்துட்டு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நிஜமாவே நான் லாஸ்ட் டைம் போனதுக்கும், இந்த டைம் போனதுக்குமே அவங்களோட ஹைட்ல நல்ல டிஃபரன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டுட்டு, அப்படியே வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பூசணிக்காய் செடி பார்க்குறீங்க இல்லையா? இது ஒரு கொடி மாரி படர்த்தி நெறைய பூசணிக்காய் நெறைய தொங்க விட்டுருந்தது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அத ஒட்டி தான் வந்துட்டு ஒரு குளமும் இருக்கும். சரி அங்க மீனுக்கு தீனி வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லி உள்ள போனா, நெறைய ம டக்கு வந்துட்டு குட்டியோட இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் போம்போது 1, 2 தான் டக்கு நான் பார்த்தேன். இந்த டைம் நெறைய பெருசு பெருசாவும் இருந்தது. குட்டியுமே நெறைய இருந்துச்சு. சரி மீனுக்கு தீனி போடலாமேன்னு சொல்லிட்டு மீனுக்கிட்ட போனா, அது அழகா வாய திறந்து திறந்து மூடுது. அந்த பொறி கரெக்ட்டா வாய்க்குள்ள போற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரம் இருந்து அத அழகா பார்த்துட்டு வரலான்ட்டு பார்த்தா, வெயில் தாங்க முடியல. செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. போதும்டா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.